விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. ஜிஎஸ்டி என்பது வரி அல்ல, அது ஒரு வழிப்பறி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் பல்வேறு கண்டன கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். ஜிஎஸ்டி வரி தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவு என்ன, விவரிங்க. வணக்கம். ஜிஎஸ்டி என்பது வரி அல்ல, வழிப்பறி என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இந்த ஜிஎஸ்டி வரி வசூலிப்பது தொடர்பாக ஒரு கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது சமூக வலைதளமான எக்ஸ்தல பதிவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல தன் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது ஜிஎஸ்டி வரியை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய சூழல்ல ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்று அவர் சொல்லி வருகிறார். ஒரே நாடு ஒரே வரி என்பதையும் இப்போது கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஹோட்டல் முதல் டூ வீலர் பழுது பார்ப்பது வரை அத்தனைக்கும் ஜிஎஸ்டியா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் ஒரு நடுத்தர குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க ஹோட்டலுக்கு சென்றால் அங்க ஹோட்டல்ல பணத்தை செலுத்தும் போது ஜிஎஸ்டியை பார்த்து பொதுமக்கள் புலம்புகிறார்கள் என்று முதலமைச்சர் அந்த கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்து என்ன கொண்டு வர போகிறார்கள், செல்ஃபி எடுத்தாலும் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டுமா, அப்படி ஒரு சூழலையும் கொண்டு வருவார்களா என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல 1.4 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் வரியை தள்ளுபடி செய்யும் பாஜகவால் ஏழைகளுக்கு கருணை காட்ட முடியாதா என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் ஜிஎஸ்டியில் கிடைக்கும் தொகையில் 64 விழுக்காடு 50% அடித்தட்டு மக்களிடம் இருந்து வசூலிக்கப்படுகின்றது. 33 விழுக்காடு ஜிஎஸ்டி 40% நடுத்தர மக்களிடம் இருந்து பெறப்படுகிறது. வெறும் 3 விழுக்காடு ஜிஎஸ்டி மட்டுமே 10% பெரும் பணக்காரர்களிடம் இருந்து கிடைக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்திய மக்கள் தொகையில் 50%-னர் 6 மடங்குக்கும் அதிகமாக மறைமுகமாக வரியை கட்டுகிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படியாக ஜிஎஸ்டி வரி வசூல் தொடர்பாக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏழைகளை சுரண்டும் இந்த முறையை மாற்றுவதற்கு பொதுமக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த ஜிஎஸ்டி வரி வசூல் தொடர்பாக கடுமையான கண்டனங்களை பதிவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.